வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். இப்போ ஒரு ஃபெயிலியர், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா அதை பார்த்து பயந்து பின்னாடி தான் வர்றோமே தவிர ஃபெயிலியர் இஸ் டேட்டா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்த நாம் எடுத்துக்கிறதே இல்லை. இப்போது நான் எக்ஸாம் எழுதுகிறேன், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் என் மனசில் இருக்கே தவிர நான் எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை ஸ்கூல் படிக்கிறப்ப. இப்போ நான் எப்படின்னா, உன் 12th மார்க் ஷீட்டே நீ பார்த்துடலாம், உன் மார்க் ஷீட்டே கொடுத்துருவான். அப்படி தான் இப்போலாம் பெரிய ஃப்ராட் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ மார்க் ஷீட் தெரிஞ்சிடுச்சுன்னா நீ வந்து எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும், எங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும்னு தெரியும். ஸ்கூலுங்கிறத நம்ம அப்புறம் தனியாக பேசிப்போம். இல்லை, நான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்கூலுங்கிறது ஒரு தனி டாபிக், அப்புறம் பேசுவோம். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன் அண்ட் அதை நீ பண்ணுற தப்பில்லைன்னு கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீ மூவ் ஆகிறேன்னா யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். எப்போ ஃபெயிலியர் பர்மனெண்ட் ஆகிடுதுன்னா உன்கிட்ட கையில் இருக்கிற காசெல்லாம் நிறைய எடுத்து போட்டு இதுக்கப்புறம் உனக்கு பேக்கப்புக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறச்ச தான் நீ ஃபெயிலியரில் போய் கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடும். ஸோ இது அழகாக ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டென்னிஸ் மேன் ஆரம்பிச்சு நீ 4 பாலோட டென்னிஸ் ஆடணும். 4 பாலோட? ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற புஷ்ஷில் பால் அடிச்சுட்ட தொலைஞ்சு போயிடுச்சுன்னா உனக்கு 300 பால் இருந்தால் நீ மேட்சை முடிக்க முடியும். இன்வெஸ்டிங்லேயும் நான் தப்பாக கால் எடுத்து லாஸ் ஆகிடுச்சுன்னா I need another fresh source of capital to play again. So failure is permanent. Failure எப்போ பர்மனெண்ட்னா உன்கிட்ட இருக்கிற கடைசி காசு வரைக்கும் நீ உனக்கு பெட் அடிச்சிட்டணும். ஸோ ஹவு டு சைஸ் யுவர் பெட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ நீ கேமில் ரெலவெண்ட்டாக இருப்ப. இஃப் யூர் உன்கிட்ட திரும்பி ஷோ காட்டுறச்ச பணம் இல்லைன்னா யூ ஓன்ட் ஸ்டே ரெலவெண்ட். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு நீ பணம் எடுத்தேன்னா, இப்போ படங்கிறது ரொம்ப பாப்புலர். 2 பெரிய ஆட்கள் இப்போ இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் பணத்தை வச்சுட்டார். அவரும் நிறைய ஃபெயிலியர் பார்த்தார், பட் அவர்கிட்ட ரிசர்வ் நிறைய இருந்தது. அவர் டாக்டர் இல்லாமல் பொண்ணும் சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்கல்ல, எல்லோரும் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ சொத்து யாருக்கு வச்சுட்டு போனார், இங்கே வீடு இங்கே நிலம்னு பேசுகிற அளவு வச்சுருக்கிறார். அவர் பையனை வச்சு எடுத்த கடைசி படம் தாஜ்மஹால் பெரிய ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய சக்ஸஸ் கிடையாது. யாருக்கு? அந்த வயசானவருக்கு. ஏதோ கொஞ்சம் நடிச்சிட்டு இருந்தார். அவரோட பெரிய வருத்தமே அவர் பையனை சக்ஸஸ் ஆக்க முடியல. பட் ஃபைனான்ஷியலி வாஸ் வெரி சேஃப். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாரும் சக்ஸஸ் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய இதாக இருந்தது, எக்ஸப்ட் பையன். அதான் சொல்கிறேன், ரைட்டா? ஆனால் ஃபைனான்ஷியலி அவர் ஸ்டேபிள். அவர் இனஃப் பால்ஸ் ஹிந்தி வச்சுருந்தார் கோர்ட்டில். அவர் பையனுக்கு எவ்வளோ தான் வருத்தம் இருந்தாலும் 2 பாலை தூக்கி போட்டு நீ அடின்னு சொல்லலாம். நீ அவர்கிட்ட இருக்குது. அவர் ஃபேமிலி இஸ் செக்யூர். ஹிஸ் ஃபேமிலி இஸ் வெரி செக்யூர். கரெக்டாக? ஆமாம் சார், ஆமாம். பாலச்சந்திராலேயே அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அவங்க ஃபேமிலிக்கு. அவர் வீட்டை இடித்து ஃப்ளாட்டாக கட்டி கடனை உழைச்சி ஒரு பொண்ணு ஒரு பையனுக்குன்னு கொடுத்தாரு. இத்தனைக்கு இன்னொரு பையன் வெரி சக்ஸஸ்ஃபுல், ஐசிஐசியில் பெரிய ஃபண்ட் மேனேஜர். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ணவர் கடைசியில் கையில் ஒன்றும் இல்லாமல் தான் போனார். ஒரு டாக்டர்னா இன்றைக்கி அவங்க ஆக்ட் பண்ணி தான் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க. கரெக்டாக சார்? அவங்கெல்லாம் இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாது. என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாமல் நீ கேம் ஆடுறது. ஸோ அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன இருக்குங்கிற டேட்டாவே என்கிட்ட இல்லை. அதே தான் ஃபஸ்ட்டு டேட்டா. அந்த டேட்டா தெரிஞ்சிருந்ததுன்னா ஃபெயிலியரே போயிருந்துருக்காது. அப்போ நான் கேம் ஆடி இருக்க மாட்டேன்ல. how much can I afford to risk? அதே டேட்டாவில் என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும். இப்போ தருமபுரியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. பிகாஸ் அவனால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு அவனுக்கு தெரியாதனால தானே ப்ராப்ளம். அதனால தான் என்னோடய டீச்சிங்கே என்னென்னா, டிஃபன் காஃபின்னா என்ன சொல்கிறேன்னா, தட்ஸ் அ ரிஸ்க் யூ கேன் டேக். நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் லூஸ் பண்ணுங்க. தென் ஃபெயிலியர் இஸ் அ டேட்டா. ஓகே, அங்கே தான் ஃபெயிலியர் இஸ் டேட்டா. அந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா நான் எங்கே தப்பு பண்ணேன்னு அந்த டேட்டாவை வச்சு கூலாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ப்ரெஷர் இருக்காது. இல்லை எங்கே போச்சு, எவ்வளோ இறங்கிட்டு, ஆல்பின் ஏன் இறங்கிட்டுன்னு பாரு, என்ன ரீசன்ஸ்னு பாரு, நம்ம அனாலிசிஸில் ஏதாவது தப்பு இருக்கான்னு பாரு. பட் என் வீடியோ ஆக்ஷனில் போகுதுன்னா
நான் எப்படி இதை பார்ப்பேன், அனாலிசிஸ் பண்ணுவேன். இஃப் ஐ பெட் எவ்ரிதிங், எவ்ரிபடி சேஸ் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் பெட் பண்ணல. சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீ எப்போ 10,000 ஷேர் வாங்கினிச்சா? வெறும் 10,000 ஷேர் தான் வாங்கினியா? நீ ஏன் 10 லட்சம் ஷேர் வாங்கலன்னு? பிகாஸ் ஐ கேனாட் அஃபோர்ட் டு பை 10 lakh ஷேர்ஸ். இதை எல்லாரும் கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட் செட் இது. ஆக்சுவலி இது எல்லாருக்கும் பேசிக்காக இருக்கிற ஒரு மைண்ட் செட் சார். 1000 ஷேர் வாங்கிட்டேன், 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். முதல்ல அந்த 100 ரூபாய்க்கு போன ஷேரை வந்து 100 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு யோசிக்கிறத தாண்டி, இது அப்போவே 10 ரூபாய்க்கு ஒரு 1 லட்சம் ஷேர் வாங்கியிருந்தா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகும். அதான் இப்போ நான் என்கிட்ட தங்கமயில் 1000 ஷேர் இருக்கும். நான் 200 ரூபாய்க்கு ஆவரேஜ் காஸ்ட்டு, நீங்கள் 6000 ரூபா எல்லா பேர்லேயும் சொல்கிறேன், எல்லாம் சேர்த்து. இப்போ என்ன கேட்பாங்க எல்லோரும், ஏன் நீ 10,000 ஷேர் வாங்கணும் தான் தெரியுமே. கேன் ஐ லூஸ் இன் ஒன் கவுண்டர் 10,000 into 2 lakhs? 2 lakhs in one counter. I am playing 30 counters. Can I afford to lose 70 lakhs? 30 கவுண்டர் நான் வச்சுருக்கிறேன். சில இடத்துல எங்கள் அப்பா இதெல்லாம் சேர்த்துக்க 300 கவுண்டர் இருக்குது. 300 into 2 லட்சம் என்னால் லூஸ் பண்ண முடியுமா? இப்போ அது 6 கோடி. ஐ கான்ட். ஃபஸ்ட்டு அதுதான் டேட்டா இன்வெஸ்டிங்னா. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டா நமக்கு முதல்ல தெரியணும். தென் இஃப் ஐ ஹேட் 1000 ஷேர் 2 லட்சம் நான் போட்டேன், 0 போயிட்டு தான் போனால் போகுது. ஏன் அது தப்பு பண்ணேன் அப்படின்னு. என் ஒய்ஃபோட செயினை வச்சு நான் அதை வச்சு வாங்கியிருந்தேன்னு வைக்கி, என்னால் யோசிக்க முடியுமா? பதிலே சொல்ல முடியாது சார். முதல்ல பதில் சொல்லணும். அப்புறம் நைட்டில் தூங்க மாட்டேன்ல, ஏறுமான்னு பார்த்துன்னே இருப்பேன்ல. முதல்ல அப்படி நகையை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா, எந்த ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லணும். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுவீங்க. பாரதி ராஜா வாஸ் சக்ஸஸ்ஃபுல், பாலச்சந்தர் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, 2 பேருக்கும் பையன் செத்து போயிட்டாங்க. ஃபைன் சார், ஓகே, புரியுது. ஃபெயிலியர் இஸ் டேட்டா அப்படின்னு பார்க்குறத விட நம்மக்கிட்ட முதல்ல என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டா நமக்கு தெரிஞ்சதுன்னா, அவன்கிட்ட அவ்வளோதான். தாஜ்மஹால் பெருசாக எடுத்தேன், உனக்கு படம் முடிஞ்சு ஊற்றிக்கிச்சு, அதோட ஷட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் காசு போட்டு பெருசாக படம் எடுத்தமே எனக்கு தெரியல. ரைட் சார். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் டேட்டாவை நம்ம என்னங்கிறத பார்த்துட்டோம்னா ஃபெயிலியருங்கிற ஸ்டெப்புக்கே போக மாட்டோம் அப்படிங்கிறது இதிலிருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.